4 வால்வு இருக்கு மேடம். இதுதான் இன்லெட் வால்வு. இதுதான் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இது செகண்ட். ஓகேவா? இந்த வால்வு நம்ம உப்புக்கு மட்டும் யூஸ் பண்றோம். மூணாவது வால்வு இதுக்கு பேரு ட்ரெயின் வால்வு. சரியா? அந்த ட்ரெயின் வாட்டர் அந்த கழிவு தண்ணி வருது, அதனால இது ட்ரெயின் வால்வு. இது ஆங்கிள் வால்வு. இது வந்து நம்ம விசுவஸ் வரைக்கும் இந்த வால்வு மூலமா தண்ணி போயிட்டு இருக்கும். நார்மலா நீங்க ஃபில்டர் யூஸ் பண்ணும்போது இந்த வால்வு ஓப்பன்ல இருக்கும். சரியா? இதுதான் நார்மல் பொசிஷன். தண்ணி இந்த டேப்ல இருந்து வந்து இந்த வழியா போய் ஃபில்டர் ஆகி இந்த ஆங்கிள் வால்வு உங்களுக்கு இங்கே ரிசோர்ஸுக்கு போயிடுது. சரியா? நீங்கள் க்ளீனிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த வால்வை க்ளோஸ் பண்ணுறீங்க, 1ஆம் நம்பர் வால்வை க்ளோஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி இந்த 4ஆம் நம்பர் ஆங்கிள் வால்வை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. இப்போது தண்ணி சரௌண்ட் ஆகிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வால்வை ஓப்பன் பண்ணுறீங்க. இந்த சின்ன வால்வை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மூடியை எடுத்துட்டு உப்பு தண்ணியை உள்ளே விடுறீங்க. இந்த வால்வு இருக்குது பாருங்கள், 3ஆம் நம்பர் வால்வு ட்ரெயின் வால்வு கழிவு தண்ணி. இந்த வால்வை ஓப்பன் பண்ணி பக்கெட்டில் பிடிச்சிக்கிங்க. ஏன்னா இங்கே தண்ணி வருது பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் உப்பு தண்ணியை விடும்போது அந்த உப்பு தண்ணியெல்லாம் இங்கே உள்ளே போயிட்டு இங்கே ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு 3 லிட்டர் உப்பு தண்ணியை போட்டு முடிச்சிட்டிங்கன்னா இந்த வால்வை க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த வால்வை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த வால்வு இருக்குது பார்த்தீங்களா, 1ஆம் நம்பர் வால்வு, இதை ஓப்பன் பண்ணணும். எதுக்காக இதை ஓப்பன் பண்ணோம்னா நம்ம ஃபஸ்ட்டு உப்பு உள்ளே கொடுத்துருக்கோம். அந்த உப்பை வெளியில் எடுக்கிறதுக்கு தண்ணி வேணும். நார்மல் வாட்டர் கொடுத்து நம்ம எடுக்கிறோம். இந்த வால்வு நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த உப்பெல்லாம் வெளியில் வந்துடும். உப்பெல்லாம் இங்கே கிளியராகி தண்ணி கிளியர் ஆன பிறகு என்ன பண்ணுங்கன்னா இந்த வால்வை மூடிடுங்க. இந்த வால்வு மூடிட்டு இந்த ஆங்கிள் வால்வு இருப்பாங்க, லாஸ்ட் வால்வு, இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா முடிச்சு இது தண்ணி இருக்குது. இது ஸ்ட்ரைட்டாக வச்சு இவ்வளோதான். சரி, வேறு சரி.